ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபோன்பே, ஜிபே போன்ற யூபிஐ ஐடி பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் யூபிஐ சேவைகளில் புதிய கட்டுப்பாடு பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தேசிய பண பரிமாற்ற கழகம் என்பிசிஐ வரும் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் புதிய விதிமுறை அமல்படுத்துகிறது. ஃபர்ஸ்ட் என்னென்னா, வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்கும் தொலைபேசி எண் 3 மாதங்களுக்கு மேல் பயன்பாட்டில் இல்லை என்றால் சேவை துண்டிப்பு. ஓகே, அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட ஒரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் பார்த்தா 3 மாதத்துக்கு மேலே பயன்படாமல் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்த்தா யூபிஐ நாங்கள் துண்டிப்போம், யூபிஐ ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஏற்கனவே உள்ள செல்ஃபோன் எண்கள் புதிய பயனர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தால் அவற்றில் சேவை தற்காலிகமாக முடக்கப்படும். ஸோ உங்கள் நேமில் இருக்க உங்கள் சிம் வேற ஒரு பேருக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னா உங்கள் சேவையை நாங்கள் தற்காலிகமாக முடக்கிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இணைய வழி நிதி மோசடிகள் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றங்களை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கும். பயனர்கள் தங்கள் வங்கி கணக்கில் இணைக்கப்பட்டுள்ள செல்போன் எண்கள் பயன்படாமல் இருந்தால் சேவையை புதுப்பிக்குமாறு அறிவுறுத்தியிருக்கோம் அப்படின்றத இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட எந்த மொபைல் நம்பர் லிங்கில் இருக்கோ அது கரெக்டாக பயன்படுத்துங்க. பயன்படுத்தாமல் இருக்குன்னு அப்படின்னா பயன்படுத்துங்க. ஸோ சிம் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்றவங்க புதுசாக வேறு நம்பரை அப்டேட் பண்ணுங்க அப்படின்றத இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. அதான் இன்ஃபர்மேஷன். ஸோ ரீசார்ஜ் செய்யாத மொபைல் எண்களை வரும் 1ஆம் தேதி முதல் யூபிஐ இயங்காது அப்படின்ற மாரி பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதில் கைட்லைன்ஸ் அதே தான் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ரீசார்ஜ் செய்யாததால் அழைப்புகள் அல்லது மெசேஜ் ஆகிய எந்த சேவையும் இல்லாத எண்ணுடன் யூபிஐ பயன்படுத்துவோர், மொபைல் எண்ணை மாற்றிவிட்டு தங்கள் வங்கி கணக்கில் தகவலை மாற்றாதவர்கள், வங்கி கணக்கில் எண்ணை நீக்காமல் தங்கள் மொபைல் எண்ணை சரண்டர் செய்தவர்கள், யூபிஐயில் உள்ள மொபைல் எண் வேறு யாருக்கேனும் மறு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தால் இவ்வாறு உள்ள எண்களுடன் யூபிஐ யூஸ் ஆகாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. உடனே பேங்க்கில் போயிட்டு நம்பரை அப்டேட் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபோன்பே, ஜிபே பயன்படுத்துகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மை பயன்படுத்தாதே யூபிஐ பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நம்பரை சேஞ்ச் பண்ணுங்கள் அல்லது பேங்க்கில் போயிட்டு பேங்க்கில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண பாருங்கள். இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லா செய்திலையுமே பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. என்பிசியும் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.